சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே. சிவமே சிவமே சிவமே. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அற்புதமான ஒரு சந்திப்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இதே புதியுகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி அப்போ ஒருத்தர் சந்திக்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியில் அஸ்ட்ராலஜர் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கல்யாண வரனுக்காக இந்த அற்புதமான கோயிலுங்க, இந்த கோயிலில் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நினச்சதெல்லாம் 100% நடக்கும், சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, நான் அதை கேட்டேன். எப்போவுமே ஒருத்தர் ஒரு கோயில் பற்றி, அந்த கோயிலோடைய சிறப்புகள் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன பலன்? அதனால் நிறையா பேருக்கு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் போய் அதற்குண்டான பலன்களை அனுபவிக்கிறாங்க. அப்படி அந்த கோயிலில் கல்யாண வரனுக்காக போய் வேண்டின்றவா அத்தனை பேருக்கும் அந்த காரியம் வெற்றி ஆகிறது. அம்பாள் பிரத்யக்ஷமாக அந்த அனுகிரகத்தை கொடுக்குறான். சரி, அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒரு 2 பேருக்கு அறிமுகப்படுத்தினேன். அந்த 2 பேரும் அந்த சந்நிதிக்கு போகிறாங்க. போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணி அவங்க சொன்னதை கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வித்தின் 25 டேஸில் அது ஃபிக்ஸ் ஆகுது. 25 நாளில் ஃபிக்ஸ் ஆகுது. ஆச்சரியமான விஷயம். 25 நாளில் ஃபிக்ஸ் ஆகுமா? ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான், அந்த 2 மாதத்துக்குள்ளே அவருக்கு ஃபிக்ஸ் ஆகுது. அவர் பத்திரிக்கையோடு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்க, போயிட்டு வந்தேன். அந்த முறைகளை கடைபிடிச்சா எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கோயிலில் சரி அப்படியே பெரிய முறைகள்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கயிறு கட்டி, அம்பாள்கிட்டருந்து ஒரு கயிறு எடுத்து கட்டிக்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த முறையை கடைபிடித்து ஒரு அர்ச்சனை, கல்யாண அர்ச்சனை பண்ணுறார். ரொம்ப பிரமாதமாக கல்யாணம் ஆயிடுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரி, அதை பற்றி என்ன கோயில் அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஆன்மீக தகவல் அது பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இன்றைய தினத்தில் ராசி பலன் பார்க்க போகிறோம். நிறையா பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஜூம் கிளாஸில். ரொம்ப பிரமாதம். அதாவது இந்த பிரபஞ்சம் காட்டும் வழிமுறைகள் நமக்கு ஏராளமானது இருக்குது. இந்த ஏராளமான விஷயங்களில் நாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த கர்மாவில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு என்றைக்குமே ஜெயிக்கும், சக்ஸஸ் ஆகுங்கிற அற்புதமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து அதை கிளாஸாக நீங்கள் பயிற்சி பெற்றுட்ருக்கீங்க. மற்ற மகிழ்ச்சி. இந்த ஹோமம் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாரதி அவங்க சுயம்பரா பார்வதிக்கு புக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பல்லடத்துலேருந்து குமார் என்கிற குமரேசன் அவங்களும் சுயம்பரா பார்வதி அவர்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஸ்ரீமதி அவர்களும் சுயம்பரா பார்வதி ஹோமத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க. இந்த 48 டேஸ் ஹோமம் நிறையா பேர் இந்த அதற்கு உண்டான சங்கல்பம் மற்றும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 28/2/2024 சோபக்கிழதோடு மாசி மாதம் 16ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் காலை 6:31 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி அதிகாலை 12:55 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி, கும்பராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 வரை 9 வரை. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள். சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக, கபிலாய நமக, கஜகர்ணகாய நமக, லம்போத்தராய நமக, விகடாய நமக, விக்னராஜாய நமக, விநாயகாய நமக, தூமகேத்தவே, கணாதக்ஷ, பாலச்சந்திர, கஜான், கிருதுண்ட, சூர்பன், ஏரம்ப, ஸ்கந்தபூர்வஜ, விக்ன விநாயகாய நமக. விக்னங்களை போர்க்கும் விநாயக பெருமான். விநாயகரை எவரொருவர் வழிபடுறாரோ, முன்னவனே, ஆணை முகத்தவனே, முத்திலனும் சொல்லவனே, தூய்மை சுகத்தவனேன்னு வேண்டி வணங்குறவங்களுக்கு கண்முன்னே தோன்றி விக்னங்களை போக்கி விடுவார். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் விநாயகப் பெருமான். உலகெங்கும் இருக்கக்கூடிய கோயில்களில் அதிகமாக இருக்கிற கோயில் விநாயகர் பெருமானுடைய கோயில். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் விநாயகர் இருக்கார். வீட்டில் ஒரு இடத்துல விநாயகர் இல்லாமல் எந்த காரியமும் இருக்காது.
இது மாதிரி விக்னங்களை போக்கக்கூடிய விநாயகர். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. நீங்கள் கோயிலுக்கு போய் கணபதி ஹோமம் பண்ணுற கோயில் இருக்கும், ஹோமங்கள் பண்ணாமல் அபிஷேகம் பண்ணுற கோயில் இருக்கும். அபிஷேகத்தில் ஃபஸ்ட்டு எண்ணெய் காப்பு சாத்தி பஞ்சாமிர்தம், பால், தயிர், பஞ்சாமிரத்தில் நெய், தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், இளநீர், அரிசி பொடி மாவு, பழவர்க்கம் போட்டு பண்ணுவாங்க, இளநீர் போட்டு பண்ணுவாங்க, சந்தனம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க, பன்னீரில் அபிஷேகம் பண்ணுவாங்க, விபூதியில் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு 11 விதம், 9 விதம், 7 விதம், 3 விதம், இப்படி அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. முடித்ததுக்கப்புறம் அழகாக அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வெறும் பொட்டு வச்சு பண்ணுவாங்க, சில இடங்களில் விபூதி காப்பு பண்ணுவாங்க, சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா அழகாக சந்தன காப்பு வச்சு பண்ணுவாங்க, சில இடங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளி கவசம், தங்க கவசம். பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகப் பெருமான்னு ஒரு விநாயகப் பெருமான் கோயில் நான் போயிருக்கேன். ரொம்ப அற்புதமாக அங்கே போய் தரிசனம் பார்த்துருக்கேன். நம்மளுடைய பாண்டிச்சேரி மேதகு கவர்னர் அவர்களும் கூடயும் நான் போயிருக்கேன். அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே தரிசனம் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பான தரிசனம். அந்த அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த சுவாமி பிள்ளையாரை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அவ்வளோ அழகாக அந்த அர்ச்சகர் பண்ணி கொடுக்குறாங்க. சுற்றி கோயில் சுற்றி வரும்போது இரட்டை பிள்ளையார், சுப்பிரமணியர், அந்த இடத்துல அவ்வளோ சக்தி வாய்ந்த சுவாமியை நம்ம பார்க்க முடியாது. அந்த சுவாமி தரிசனம் ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது. அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய யானை இப்போ இல்லை. அந்த யானைக்கு அவ்வளோ பிரசித்தி இருந்தது. அந்த ஊரே திரண்டு அந்த யானைக்காக வருத்தப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். சரி, இன்றைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமான சதுர்த்தி. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இன்றைய தினம், வேண்டும் வரத்தை நல்கும் அற்புதமான சதுர்த்தி இன்றைய தினம். அதே மாதிரி இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் போது கும்பம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்துருக்கு. சந்திராஷ்டமத்தப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன். பிள்ளையாரை வேண்டினா, ஆஞ்சநேயரை வேண்டினா போதும், நமக்கு பெரிய பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்த நாளும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிற இன்றைய தின பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறையா ஒரு விஷயம், நல்லது கெட்டது ரெண்டுமே 50-50 நடக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் கூட வேலை செய்கிறவங்கனால சில அனுபவங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சில விஷயம் தடங்களாக அந்த காரியம் சக்ஸஸாக முடியும். அந்த 50% நன்னா இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் சில விஷயங்கள் காரியங்கள் தடங்களாக இதுக்கப்புறம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சப்போஸ் ஹவுசிங் லோன் போட்டிருக்கிறவங்க, அதே சமயத்தில் எதனா பர்சனல் லோன் போட்டிருக்கிறவங்க, ட்ராவலுக்காக லோன் போட்டிருக்கிறவங்க, பிஸ்னஸ் லோன் போட்டிருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு தடுமாற்றங்கள் இருந்துருக்கும். ஐயோ கொடுக்க கேட்டாலே அது பண்ணாது, அது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், சின்ன ஒரு மணி நேரம் மட்டும். அதுக்கப்புறம் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். விவசாயம், தோட்டம் வச்சுட்டுருக்கோம், காய்கறி சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இளநீர் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதே மாதிரி இந்த உணவு ஐட்டமெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த பேப்பர் ரீதியாக, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேப்பர்ஸ் ரீதியாக சின்ன சில கருத்து வந்தால் அதுக்கப்புறம் அது சரியாகும். அது ஒரு மணி நேரம் தான். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் யார்ட்டையும் கோவிச்சுக்க வேண்டாம். அதே சமயத்தில் இன்றைக்கி அப்படி விட்டு கொடுத்து போயிருங்க. நாள் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும். ஒரு முன்னேற்றத்தான சூழ்நிலைகள் வரும். உங்கள் முடிவுகளை மற்ற வாழ்க்கை திணிக்க வேண்டாம். இதை பண்ணு, அதை பண்ணு அப்படிங்கிறத திணிக்காதீங்க. அதனால் நம்மளுக்கே அது பேக் ஃபயர் ஆகும். அதனால் இன்றைய தினம் பார்த்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வர 50% சூப்பராக இருக்குது. அதை வச்சு நீங்கள் ரொம்ப சூப்பராக நகர்ந்துக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடித்தமானவளை சந்திப்பீங்க இந்த தினத்தில். அதேமாதிரி பிரபல்யமானவங்களை சந்திப்பீங்க. திருமண வரன்லாம் என்ன சார் திருமணம், ஒன்றும் லேட் ஆகிட்டே போகுது சார், பொண்ணு பார்க்க போனோம், ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குதே, பையன் பார்க்குறதுக்கு பார்த்தா ஜாதகமெல்லாம் பார்க்குறா, 2ல் ராகு, 8ல் கேது, நல்லா இருக்கே, ஜாதகம் சூப்பராக இருக்குது எல்லாம் சொல்கிறா, பட்டு 2-3 நாளாக அது என்னமோ ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. சொல்கிறேன், பாட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறான்.
தாத்தாட்ட கேட்டு சொல்கிறேன், என்ன சார் இது, பாட்டிகிட்ட கேட்டு, தாத்தாட்ட, பெரியப்பாட்ட, சித்தப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு இவ்வளோ லேட் பண்ணுறாளே, ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குதேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு இந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்வேர், அதேமாதிரி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடி துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கச்சிதமாக நடக்கும். முயற்சி எடுத்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. கணவர் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்ததெல்லாம் ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமான குழந்தை வரம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைக்கி நன்னா இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகம் பலன் வேண்டாம், ரொம்ப நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கி ஏதேனும் இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் புதுசாக தோணும். திடீர்னு ஒரு தோணல் வரும், வாங்கிடலாமா அப்படின்னு சில எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் தோணும். இடம் மாற்றத்தை பற்றியும் சில விஷயங்கள் தோண வைக்கும். குழந்தைகள் பேரில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை மனசில் தோணும். டெபாசிட் பண்ணணும், ஏதேனும் அந்த குழந்தை பேரில் ஏதேனும் நம்ம போட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் மனதில் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல யோசனை, சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். சில விஷயங்களில் கோபம் வரும். கோபந்தான் இருக்கிறதுலையே துஷ்ட தரிசனம்னு சொல்லுவாள். துஷ்ட தரிசனம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கெட்டதை தரிசனம் பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி இந்த கோவப்பட்ட முகத்தை பார்த்தோம்னா அப்படியே விக்ரஸாக இருக்கும் இல்லையா? அப்படின்னு கோவப்பட்டா, ஏன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிற அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. பாரு முகத்தை பாரு எவ்வளோ செவந்து கிடக்கு, ஏன் அப்படி வச்சுக்கிற, ஃப்ரீயாக விடும் மைண்டை. நெத்தியெல்லாம் சுருங்கும், முகம்லாம் ஷ்ரிங்க் ஆகும். அதனால் கோவப்படுறத எனர்ஜிக்கு ரத்தத்தை சூடாக்கி கோவப்படவே கூடாது. அப்படியே நார்மலாக விடுங்க இன்றைக்கி. ஆனால் அப்படி இருக்குது. ஆனால் வைராகியப்படலாம். ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு காமிக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படிங்கிற வைராகியப்படலாம். அந்த மாதிரி ஜெயிச்சு வந்துடுவேல். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று சொன்னால் இவன் ஒன்று பண்ணுறேன், நான் என்னப்பா இது சொல்லி 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 மாளலை, நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று பண்ணுறையே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருக்கும். இடத்துல, வீட்டுக்கு பக்கத்தில் கரண்ட்டு கம்பம் இங்கே நடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயமுறுத்தி விட்டானா பக்குன்னு ஆகிடும். ஐயோ இந்த இடத்துல இது வர போகிறதா அப்படின்னு. அதை ஊர்ஜிதம் இல்லாமல் எதையுமே பயப்பட வேண்டாம். ஸோ ஆக இன்றைய தினத்தில் அப்படி இருக்குது. மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் கவலைப்படுவாங்க. நீங்கள் உங்களால் முடியலன்னா மற்றவங்க மூலமாக காரியத்தை அப்படி அழகாக ஸ்ட்ரைக்கரை அப்படி தட்டி விட்டு அப்படி வந்துடுவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கேமை நீங்கள் தான் விளையாடணும். மற்றவாளை வச்சு அழகாக ப்ளே பண்ணுவேல். ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு விளையாடாதீங்க, கேட்டுட்டு பண்ணாதீங்க. உங்களால் முடியும். அப்புறம் சார் வடிவேல் சார் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, இந்த சீட்டை போடு இல்லை மாப்பிளா, அந்த சீட்டை போட்டோம்னா என்னையா நீ போடுப்பா அப்படின்னு சொல்லோடனே போட்டுருவார். போட்டோடனே தோத்தோடனே உடனே உனக்கு விளையாட தெரியுமா முதல்ல அப்படின்னா, அது விளையாட தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு. அந்த மாதிரி மற்றவாளுடைய பேச்சை கேட்கலாம், ஆனால் நீங்கள் தான் உங்கள் கேமை விளையாடணும். கடகராசி அன்பர்கள் அதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமான முறைகள்லாம் வரும். திருமண காரியம் வெற்றியாகும், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும், சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, இடமாற்ற மனமகிழ்ச்சியை கொடுக்கும். சில விஷயத்தை நினச்சி வருத்தப்படுவேன். கொஞ்சம் நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஆறுதல், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொன்னால் போதும், மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இந்த ஆறுதல்லாம் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அஷ்டம சனி காலே இந்த காலத்தெல்லாம் ஆறுதல் எதிர்பார்ப்பீங்க கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இடம், வீடு, பொருள், தோட்டம், காலேஜு, ஹாஸ்பிட்டல், பெரிய நிறுவனம், இதை பற்றிய விஷயங்களில் நீ கண்டிப்பாக 100% பேச்சுவார்த்தைகள் இருக்கும். கடன் சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி வழக்கு, மற்ற விஷயங்கள்லாம் அப்படி ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் சரியாயிடும். சிம்மராசி நண்பர்களுக்கு கூட இருக்கிறவா உதவி செய்வா. நான் இதை படிக்கலை, ஆனால் படித்தவங்ககிட்ட விஷயத்தை கேட்டுக்கிறேன். நான் இதை தெரிஞ்சுக்கல, ஆனால் தெரிஞ்சவங்ககிட்ட அந்த விஷயத்தை கற்றுக்கலை, ஆனால் கேட்டுக்கிறேன். அது மாதிரி கேட்டு அவள் சொன்னதை அக்செப்ட் பண்ணி யூ வில் ப்ரொசீட் இட், வில் கெட் சக்ஸஸ். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, நிறைய தெரிந்துக்கிறது, புரிந்துக்கிறது, படிக்கிறது, இது போன்ற விஷயங்களை பேசுவது
மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரே ஒரு ஒரு ஸ்லோகான்னு சொல்லுவாங்க. ஸ்லோகன்னா மந்திரம். இந்த மந்திரம்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் கிடையாது, ஒரு கேட்சப்பாக ஒரு வரி. அந்த வரி வந்து பிடிச்சிட்டேன்னா அது வந்து லைஃப்பில் ரொம்ப வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் தேர்தலெலாம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லோகா வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கேட்சப்பாக இருக்கும். தலைவர்கள்லாம் பேசும்பொழுது அதையே எல்லா இடங்கள்லையும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிடிச்சி அதை வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வந்து வெறும் பப்ளிக் சர்வீஸாக பண்ணுறவாளுக்கு மட்டும் கிடையாது. லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்காக நான் இந்த கோலுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நல்லவா, எதிர்மறையானவா, இப்படிப்பட்டவா, எல்லாத்தையும் பார்ப்பேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவா, துரோகம் பண்ணுறவா, எல்லாத்தையும் நீ கண்ணில் பார்க்கக்கூடிய நேரம். அப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கலந்து போயோ தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் லைஃப்பில் வந்து பார்ப்பேன், இல்லைன்னா நினச்சி பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு யோசனைகள் மனசில் வந்து போகும். இல்லைன்னா ஒரு சினிமாவில் வர கேரக்டர், இப்போ மகாபாரதம் வருதுன்னா அந்த மகாபாரதத்தில் இருக்கிற கேரக்டர் ஃபுல்லாக நம்ம சுற்றி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி எல்லா விதமான கேரக்டரும் அனலைஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இவ்வளோ நல்லவா நினச்சிட்டு இருக்கிறவா இப்படி நம்மளுக்காக பின்னாடி பேசுவான்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. சத்தியமாக நினச்சே பார்க்கல. அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பல பேர் கிண்டல் கேலி பேசிட்டு போட்டோம், போ ஜெயிச்சு காமிக்கும் போது இதெல்லாம் தெரியும்ல அப்படிங்கிற எண்ணம். நேரத்தை சரியாக கடைபிடிங்க. நெவர் மிஸ் த டைம். அந்த டயத்தை வந்து சரியாக ஒர்க் அவுட் பண்ணி, ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க் அவுட் பண்ணி அதை ஜெயிக்க பாருங்கள். கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, அதே சமயத்தில் கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம், பூமி சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபிக்ஷமாக மாறும் இன்றைய தினம். துளாராசி நண்பர்களே, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லவே கூடாது. அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும், அதை பற்றி சொல்லணும். இல்லைன்னா அந்த காரியத்தில் ஒரு திருப்தி கொடுக்காது. அதனால் வெயிட் அண்ட் சி, அவ்வளோதான். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரே இதில் அப்படி தப்புன்னு ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு சக்ஸஸ், ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்காதா, இறைவன்ட்ட தான் நான் வேண்டின்னு இருக்கேன் அப்படிங்கிற வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. நான் தோல்வி என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்கவே கூடாது. நான் வெற்றி என்பதை சதா காலம் நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் மனசில் நினைங்க. துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதாவது ஒரு நோட்டில் வந்து 32 பக்கம் 40 பக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த இயர் முடியறதுக்குள்ளே டீச்சர் மேக்ஸிமம் அதை முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிச்சமே இருக்காது. பிகாஸ் அவர்களுக்கு தெரியும், இதை திருப்பி பழக்கப்பட்டு அவர்களை திருப்பி எழுத வச்சு அதை கன்ஃபார்மாக சக்ஸஸ். அதை மாதிரி நம்ம வாழ்நாளில் இறைவன் பூர்த்தியாக அத்தனை விஷயத்தையும் கொடுப்பார். சர்டன் ஏஜுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். சில பேருக்கு அது சீக்கிரமாக நடக்கும், சில பேருக்கு அது லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா காரியம் வெற்றி உண்டு. நினச்சதை சாதிப்பீங்க. கல்யாணம் வரணும், அதே மாதிரி குழந்தை, அதே மாதிரி ஏதேனும் ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். கவலையே வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பிரயாணம் பண்ணுறோம். அந்த பிரயாணத்தினால என்ன பிரயோஜனம், இதை மனசில் யோசிச்சுக்கணும். இதனால் எனக்கு என்ன? ஒன்றும் கிடையாது. கணக்குக்காக தான் போகணும். நானும் சில பேர் விஷயத்தை இந்த வேனில் கூட்டின்னு போகிற ஏறிவா சொந்த பந்தங்க கூட அந்த நாளில் எவ்வளோ, சில பேர் காரில் வருவா, சில பேர் ஃப்ளைட்டில் வருவா, சில பேர் ட்ரெயினில் வருவா. அந்த நேரத்தை அப்படியே சுருக்கி அதை யூட்டிலைஸ் பண்ணுவாள். அந்த நேரத்தை இங்கேயுமா இருப்போம், அங்கேயும் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து உபயோகப்படுத்திக்கணும். அதனால் நீங்கள் போகக்கூடிய காரியத்தை ஒரு சக்ஸஸ் ஆகணும். ஒருத்தர் வந்து ஒரு லாங் டிரைவ் போகணும் யோசிக்கிறார், மனசு ரொம்ப கெட்டு போயிடுது. ஒரு யூடியூபர் தான் அவருக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மனசு வந்து சங்கடப்பட்டோன்னே ஒரு நிறையா இது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு லாங் டிரைவ் போயிட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த லாங் டிரைவுக்கு வந்து நிறைய செலவாகுது. என்ன பண்ணலாம் அப்படியே யோசிக்கிறேன். சரி, பேசாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு போடுறார்.
ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு சின்ன சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகலாம் விட்டாச்சு. திருப்பி சரி இந்த லாங் ட்ரைவில் ஒரு ட்ராவலிங் இது ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடுத்த சின்னதாக பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா அதுக்கு பெரிய இது இல்லை. அதுக்கப்புறம் லடாக் போகிறார். அதில் கொஞ்சம் அப்படியே நல்ல பேர் வருது. அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்காக பிரயாணம் பண்ணுறார். ரொம்ப நல்ல வியூவர்ஷிப்பு, நேர்மையாக இருக்கார், கரெக்டாக இருக்கார், கரெக்டாக ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறார், கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணி அது யூடியூப்லேயும் பண்ணி எத்தனையோ எதிர்ப்பாளர்கள் அவருக்கு கம்பேரிஷன் ரொம்ப அழகாக அந்த யூடியூப்பில் அவர் பேசுகிறத பார்த்தா ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய தாட்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் கொடுப்பார். உண்மையாகவே அந்த ட்ராவலை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுவார். நீங்கள் இந்த நாட்டுக்கெல்லாம் போகிறல இப்படி இருந்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ரொம்ப அழகாக விளக்கமாக எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் சின்ன பிரயாணத்தை கூட சின்ன விஷயத்தை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அதை பிரயோஜனமாக மாற்றினா விருச்சிக என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அற்புதமான வாய்ப்புகள். கிண்டல் கேலி பண்ணுவா, கவலையே படாதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. குழந்தைகளுக்கு படிப்புலையும் காலேஜ் சம்மந்தமான பிரச்சனை, காலேஜில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கூட இருக்கிறவா கூட இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பெருசாக எடுத்துக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதனால் பகைமையே வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் லாபங்கள் தான் உங்களுக்கு. அற்புதமான காலகட்டங்கள் இருக்குது. கொஞ்சம் ஒரு 20-30% விரயம் இருக்குது. அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது எங்கேயும் இந்த உணவுக்காக செலவு பண்ணுறதா தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறது, அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில என்ன சொல்லுவீங்க, ஐயோ இவ்வளோ கட்டுறேனே நான், என்னது இப்படியெல்லாம் நான் பண்ணுறேனே அப்படின்னு யோசிப்பேன். நல்லது தான், உங்களுடைய ரெப்புடேஷனும் உங்களுடைய இதையும் நீங்கள் அப்படியே வளர்த்துண்டு வரையில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சக்ஸஸான பிரயாணம், நகை கடை வச்சுருக்கோம், நகை சம்மந்தமான வியாபாரம் பண்ணி ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பட்டு துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் தனுசு ராசி என்பர்கள் என் லைஃப்பில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குற அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனால் கோபம் ஜாஸ்தியாகும். இன்றைக்கி யாராவது அக்ரிவேட் பண்ணி விட்டுரும். பேசாமல் இருந்துருப்பேன். பேசாமல் உட்காரு திடீர்னு உட்காரையா இல்லையா அப்படின்னு ஒரு கற்றுவேன். அமைதியாக இருக்கும் வீடு. எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பா. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களை அறியாத ஒரு சப்தம் உங்கள்கிட்டருந்து வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், தோட்டம், ஃப்ளாட்டு விற்கிறது வாங்குறதுல நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அருமையாக இருக்குது. இதெல்லாம் இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள், பதில்கள் உங்களுக்கு. மகர ராசிக்கு இந்த கோபம் மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ப்ரெஷர், சுகர் இருக்கிறவா கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி நாள் உங்களுக்கு வெற்றி தான் இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு முயற்சியும் இப்படி எடுக்கிறோம், ஏதோ ஒன்று தடங்களாது. ஏன் கடவுள் என்ன இப்படி, அப்பா ஒன்றும் புரியலை முருகா அப்படின்னு சில நேரங்கள் மனதார வேண்டுவேல், சிலது மறக்க நினைப்பேன் லைஃப்பில். அப்பப்போ வந்து அப்படி ஊசி மாதிரி குத்திட்டு போகும். இதை மறந்துரு நினைப்பல் ஊசி மாதிரி குத்திட்டு போகும். இப்படி ஒரு இது ஏன் எனக்கு இப்படி படுத்துற, இதுதான் 7.5 சனின்னு சொல்லுவாள். இது பேர் ஜென்ம சனி. ஜென்மேன மனஸ்துக்க, இந்த ஜென்மேன மனஸ்துக்க, இந்த ஜென்மத்தில் மனசில் துக்கம் வர்றதுக்கு ஒரு காலகட்டம். அதுதான் இந்த சாடை சாத், அதாவது 7.5 சனி. அதில் ஜென்ம சனியை சொல்லுவாங்க. கம்பேரிஷன் பண்ணவே கூடாது யாரையும், எதுக்காகவும் கம்பேரிஷன். மற்றவா கம்பேரிஷன் பண்ணும்போது அப்படியே வலிக்கும், அப்படியே உறுத்தும். அதை பற்றி பேசவே வேண்டாம். பாசிட்டிவாக பேசுவோம், நெகட்டிவாக விட்டுருங்க. இன்றைக்கி ஜாலியாக நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு சினிமா பாருங்கள், ஒரு திரைப்படம் பாருங்கள், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பார்க்குக்கு போயிட்டு வாங்க, ஒரு சாமிகிட்ட ஒரு நாமத்தை சொல்லுங்கள், ஏதேனும் ஒரு மந்திரத்தை படிக்க ஆரம்பிங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிங்களேன். உங்களுக்கு கெட்டதெல்லாம் போய்டும், நல்லது நடக்கும். நல்லது கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி நேயர்களுக்கு சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் எல்லாம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில நேரங்களில் சில பேர் சில கருத்துக்களை சொல்லி பயமுத்துவோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இயற்கையும் இறைவனும் உங்கள் பக்கம் இருக்கு.
அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வேண்டிய பண வரவுகள் வரும், ஜெயிச்சு வருவீங்க. சில விஷயங்களில் சில தடுமாற்றம் இருந்ததெல்லாம் அப்படியே அத்தோட ஓடி போயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். புஸ்தகம் வாங்கிறது, புஸ்தகம் படிக்கிறது, அதே சமயத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் விற்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கும். இன்றைய தினத்தில் ஏதேனும் படிக்கணும் அப்படின்னு புதிய முயற்சிகளில் எடுப்பேன், அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் ஒரு கோயில் ஒன்று சொன்னேன். அந்த கல்யாண வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கோயில். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வர சொன்னேன். ரொம்ப அற்புதமாக ஒரு பலன். அவர் வந்து புதுயுகத்தில் தான் சந்தித்தேன். ரொம்ப அற்புதமான அஸ்ட்ராலஜர் கூட அவர். அவங்க வந்து கோயிலில் வந்து அர்ச்சகராக கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த கோயில் ரொம்ப பிரசித்தியான கோயில், வாராகி அஷ்டவாராகி கோயில். இந்த வாராகி கோயில் வந்து ரொம்ப மிகப்பெரிய பலம் உண்டு. அது வந்து கரியமங்கலம்னு தர்மபுரியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே போய் கல்யாண வரனுக்காக கயிறு கட்டின்னு நான் 2 பேர் தமிச்சு, அந்த 2 பேர் கயிறு கட்டி வந்து நான் சொன்ன மாதிரியே அற்புதமாக டக்க 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 டக்கன்னு திருமண வரன் முடிஞ்சது. அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் ஆச்சரியமாக இருக்குது, உண்மையாகவே மிராக்கிள் தான் நடந்தது சார், மிராக்கிள் தான் நடந்தது. அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இவ்வளோ பெரிய சக்தி வந்து நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. உங்ககிட்ட நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டு போய் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, அந்த அம்பாள் தான் உனக்கு நடத்தி வச்சேன், நீ நம்பிக்கை வச்சுட்டு எங்ககிட்ட வந்த, இந்த நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு வந்து காரிய சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் முதல்ல கொண்டு போனேன். பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வச்சார். கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி போய் அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே அந்த நன்றிங்கிறது ரொம்ப தேவை இல்லையா? நம்ம அந்த கிராட்டிடியூட் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை, அதுதான் உண்மையும் கூட. அப்போ தான் நம்ம வாழ்நாளில் அடுத்தடுத்து வரங்களே இறைவன்கிட்ட வந்து கேட்போம். அப்போ கரியமங்கலத்தில் தர்மபுரியில் இந்த அற்புதமான கோயில் இருக்குது, அந்த வாராகி அம்பாள் கோயில். நீங்கள் வந்து அதை கேட்டுண்டு நீங்கள் போய் அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணி, கொடிமரத்துட்டு இருந்தால் தரிசனம் பண்ணி, அந்த கோயில் அர்ச்சகர் இஸ் அன் குட் அஸ்ட்ராலஜரும் கூட, அவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி கல்யாண அர்ச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லி போய் பாருங்கள். பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். ரொம்ப தடங்கள் இருந்தால் அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப தடங்கள் இருந்து அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி போங்க. பஞ்சமி அன்னைக்கு போனால் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரம், ஏதாவது தோஷ தடங்கள் இருந்தால் சுவாதி, திருவாதிரை, சதயம் இந்த நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான கோயில். நீங்கள் போய் தரிசனம் பண்ணால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகளை காமிக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி நான் சொன்ன ஒரு அற்புதமான கோயில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆன்மீக தகவலில். இந்த ஹோமத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, சங்கல்பத்துக்காக மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த கிளாஸுக்காகவும் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. சார் பௌர்ணமி திருவண்ணாமலை யாத்திரையும் திருச்செந்தூர் யாத்திரையும் நீங்கள் சீக்கிரம் போடுங்க சார்னு நிறைய பேர் கேட்டுருக்கா. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்தது அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப பயனுள்ளதாக என்னுடைய வெளிநாடு பிரயாணம் சம்மந்தமான டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை அப்படியே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுவேன். 9884169425 இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஆன்மீக விஷயம், என்னோடய வீடியோஸு போன்ற எல்லா விஷயங்களும் அதில் வரும். அதில் நிறைய ஆன்மீக தகவலும் பகிர்ந்துப்போம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.